உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை குன்றத்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். புத்தாண்டை ஒட்டி பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? தகவல்கள். இன்றைய தினத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது. குறிப்பாக காலை 4 மணிக்கு 12 மணிக்கு கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நள்ளிரவு 12 மணி முதலே பக்தர்கள் கோவில்களில் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் குன்றத்தூர் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்லாது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் தற்போது கோவிலுக்கு வந்து குடும்பமாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறது. கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் கோயில் நிர்வாகம் சார்பில் பொது தரிசனம் 50 ரூபாய், 100 ரூபாய் உள்ளிட்ட கட்டண தரிசனத்திலும் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்படுகிறது. குறிப்பாக கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வெயிலின் தாக்கம் இல்லாமல் இருப்பதற்காக ஆங்காங்கே பந்தல்கள் அமைக்கப்பட்டு நிழற்குடைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் லட்டுகளும் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக குன்றத்தூர் போலீசார் கோவில் வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இன்றைய தினத்தில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருவதால் கோவிலின் மீது வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு கோவிலின் கீழ்ப்பகுதியிலேயே வாகனங்கள் நின்றுவிட்டு பக்தர்கள் படிக்கட்டுகளின் வழியாக நடந்து செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதன் காரணமாக படிக்கட்டுகள் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதை காணலாம். தற்போது காலை முதலே கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இன்னும் மதியம் மாலை நேரங்களில் பொதுமக்களின் பக்தர்கள் கூட்டம் இன்னும் அதிக வாய்ப்புள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருவதால் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.